மன்னார் பொது வைத்தியசாலையில மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலை முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் நடந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தாயின் மரணத்துக்கு நீதி கோரி நீதி வழங்க வேண்டும் என்றும், தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், வைத்தியசாலை நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையிலே இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முற்பட்ட நிலையில் கலவரம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக கலகம் அடக்கும் போலீசாரும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்ட விசேட குழு மக்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள். அதாவது உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள், சட்டத்தரணிகள், மத தலைவர்களை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடல் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்றிருக்கிறது. இதிலே அவர்கள் இந்த விசாரணையை 3 நாட்களுக்குள் தாங்கள் விசாரித்து இதுக்கு ஒரு முடிவு தர இருப்பதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். இருந்தாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதை எழுத்து மூலம் தர வேணும் என்று சொல்லி கேட்டதற்கு இணங்க அவர்கள் அதை எழுத்து மூலம் கூட அவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது.